நம்ம மரபணுக்களினுடைய செயல்களை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வைட்டமின் டி. நம்ம உடலோட வளர்ச்சிக்கு மட்டுமல்லாம எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் தசைகளினுடைய ஆரோக்கியத்துக்கும் இந்த வைட்டமின் டி சத்து அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பா ஒருத்தங்களுடைய உடல்ல 30 நானோகிராம் அளவுக்காவது அந்த வைட்டமின் டி சத்து அப்படிங்கிறது இருக்கணும். இந்த 30 நானோகிராம் அளவுக்கு கீழே போகும்போது இதை நம்ம வைட்டமின் டி குறைபாடு அப்படின்னு சொல்றோம். 20 to 29 நானோகிராம் அளவுக்கு யார் உடம்புல வைட்டமின் டி சத்து இருக்கோ அவங்களுக்கு எந்த விதமான அதிகப்படியான மருந்து மாத்திரைகளோ ட்ரீட்மெண்டோ தேவைப்படாது. சில வாழ்வியல் மாற்றங்களை மேற்கொண்டாங்க அப்படின்னாலே அந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்ஸை அவங்க சரி பண்ணிக்கலாம். ஆனா யாருக்கெல்லாம் 20க்கும் குறைவா அந்த வைட்டமின் டி லெவல் இருக்குதோ அவங்க எல்லாம் கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இந்த வைட்டமின் டி குறையறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்,